ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசனம் பத்தின தகவல்கள் கூடவே டிடிடில இருந்து ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்திருக்குங்க. சம்மர் டைம்ல நீங்களும் தரிசனம் போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சம்மர் டைம்ல எந்தெந்த நாட்கள்ல கூட்டம் எப்படி இருக்கும், ஸோ நேரடி சர்வதர்ஷனம் போகலாமா இல்லை டிக்கெட் இல்லாத தரிசனம் எப்படி இருக்கு, எஸ்எஸ்டி வாங்கிட்டு போறதோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு போறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம ரெகுலரா அப்டேட் பண்ணுவோம், ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமுமே கோடைக்காலம் அப்படின்றது ஸ்கூல் லீவெல்லாம் இருக்குது அப்படின்றனால திருமலையில் பக்தர்களோட கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி டிடிடி நிறைய ஏற்பாடுகளை செய்வாங்க. ஒரு சில தரிசனங்கள் கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அதில் முக்கியமாக இந்த ரெக்கமெண்டேஷனில் வரக்கூடிய விஐபி தரிசனங்கள் கேன்சல் பண்ணுவாங்க. அதை பற்றி இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய செய்திகளையும் ஆஃப்லைனில் நாங்கள் சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பற்றி பார்க்குறோன்னு சொல்லிட்டு ஏற்கனவே டிடிடியோட போர்ட் மீட்டிங்கில் சொல்லியிருந்தாங்க. அது பற்றியும் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வெளியாகிருக்கு. ஸோ அதையும் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து விஐபி இடைவேளை பார்க்கும் நேரம் வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. விஐபி பிரேக் தரிசனம் குறித்து டிடிடி ஒரு முக்கிய முடிவை எடுத்திருக்காங்க. காலையில் 5:30 மணிக்கு விஐபி தரிசனம் தொடர முடிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் கோடைகால நெரிசலை கருத்தில் கொண்டு பரிந்துரை கடிதங்கள் மீதான விஐபி தரிசனம் செய்யப்படுவதற்காக ரத்து செய்யப்படுவதாகவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ஏப்ரல் 15 30 தேதி வரைக்கும் இது அமுல்ல இருக்கும் அப்படின்னும் தெரியுது. இன்னும் அஃபிஷியலாக டிடிடி அப்டேட் பண்ணலை, பட் ஆனால் நியூஸ்லேயும் கொஞ்சம் இந்த விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்ரீவாரி தரிசனத்தை ஆஃப்லைன்லேயே டோக்கன் வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே வரவேற்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னா நிறைய பேரால் ஆன்லைனில் சீனியர் சிட்டிசன் டிக்கெட் வந்து புக் பண்ண முடியல. ஆஃப்லைனில் கொடுத்தாங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் ஆகட்டும் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆகட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த மாதத்துக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி இன்னொரு நியூஸ்லேயுமே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, அதையுமே பார்க்கலாம். இதுவுமே இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தெலுங்கு நியூஸ் பேப்பர் தான். இந்த தெலுங்கு நியூஸ் பேப்பரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தரிசன டோக்கன்கள் ஆஃப்லைன்லிலும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பழைய கொள்கையை மீட்டெடுக்க டிடிடி போர்டு தீர்மானம், விரைவில் செயல்படுத்த அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். முன்பு போலவே விஐபி பிரேக் காலை 5:30 மணிக்கு மாற்றம் டிடிடி முடிவு செஞ்சிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வாரமே இதோட சாத்தியக்கூறுகள் மீதான சோதனை ஓட்டம் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. திருமலை வெங்கடேஸ்வர சுவாமியை தரிசனம் செய்வதில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்படும் சிரமங்களை நீக்க டிடிடி முடிவு செஞ்சிருக்கு. அவர்களுக்கு வழங்கப்பட்ட தரிசன டோக்கன்களை ஆன்லைனில் மட்டுமே மட்டுப்படுத்திய முந்தைய அதிகாரிகள் முடிவை மாற்றி வாரியம் சமீபத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. மேலும் பழைய ஆஃப்லைன் முறையை சீரமைக்கவும் முடிவு செஞ்சிருக்காங்க. இதன் மூலம் 4 ஆண்டுகளுக்கு பிறகு ஆன்லைன் டோக்கன் மூலமாக தரிசன பாக்கியம் கிடைக்கும். 65 வயசுக்கு மேற்பட்ட முதியவர்களுடன் உடல் மற்றும் மனநல குறைபாடு இருக்கக்கூடியவங்களுக்கும் பக்தர்கள் கோவிட் வருவதற்கு முன்பு வரை ஒரு நாளைக்கு 1400 பேரை வரை டிடிடி தரிசனம் செய்தது. திருமலையில் உள்ள எஸ்வி அருங்காட்சியகம் எதிரே உள்ள கவுண்டர்கள் மூலமாக காலை 10 மணிக்கு 700 பேருக்கும் மாலை 3 மணிக்கு 700 பேருக்கும் கரண்ட் புக்கிங் மூலம் டோக்கன் வழங்கப்படும். கோவிட் பாதிப்பை அடுத்து சிறப்பு தரிசனங்களுடன் இந்த பாலிசியையும் டிடிடி வந்து ரத்து செஞ்சாங்க. கொரோனா தாக்கம் தணிந்த பிறகும் ஏப்ரல் 9, 2021 முதல் மீட்டெடுக்கப்பட்டது. ஆனால் டோக்கன்களுக்காக பக்தர்கள் அதிக அளவில் வந்து கோட்டா முடிந்த பிறகும் போராட்டம் நடத்துவதால் கோவிட் சமயத்தில் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் இது பண்ணுற மாதிரி கொண்டு வந்ததாக சொல்லியிருக்காங்க. அப்போதிலிருந்து இந்த டோக்கன்கள் ரூபாய் 300 தரிசன டிக்கெட்டுகளாக உள்ளன. ஆன்லைனில் தான் முன்பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. காலை 10 மணி ஸ்லாட் ரத்து செய்யப்பட்டு மாலை 3 மணி நேரத்துக்கு மட்டுமே 1000 டோக்கன்கள் வழங்கப்படுகின்றன. இந்த வரிசையில் திருமலையில் தரிசன டிக்கெட் டோக்கன் இல்லாமல் வரும் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் சர்வதரிசன வரிசையில் செல்ல துணியாமல் திரும்பி போகிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. பலமுறை ஊழியர்களிடம் தகராறு செய்தும் இதை பற்றி சொல்லியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேரால் வந்து நேரடி சர்வதர்ஷனத்துலாம் ரொம்ப தூரம் நிற்க முடியாது, இந்த மாதிரி விஷயங்களில் சாமி பார்க்காம கூட போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 மாதங்களுக்கு பிறகு ஆஃப்லைன் பயமுறை, அதாவது ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு வந்த அதிகாரிகள் இந்த பிரச்சனையில் கவனம் செலுத்தியிருக்காங்க. சாதாரண பக்தர்களுடன் சேர்ந்து தரிசனத்துக்கு செல்வது சரியல்ல என்பதை மாற்றுத்திறனாளிகள் முதியவர்கள் உணர்ந்து ஆன்லைன் முன்பதிவு குறித்து பலருக்கும் தெரியல. ஆன்லைனில் டோக்கன் வழங்க கடந்த மாதம் 24ஆம் தேதி நிர்வாக குழு வந்து முடிவு செஞ்சாங்க. சிறப்பு குழு அமைச்சு அதுக்கான சாத்தியக்குறிகள் ஆய்வு செய்து உத்தரவிட்டிருக்கதாகவும், இதற்கிடையில் அடுத்த 3 மாதங்களுக்கு மூத்த குடிமக்கள் டோக்கன்கள் வழங்கும் பணி வந்து ஆன்லைனில் முடிஞ்சிருச்சு.
அதன் பிறகு ஆஃப்லைன் முறையை அமல்படுத்த அதிகாரிகள் திட்டமிட்டு வர்றதாகவும், ஒரு நாளைக்கு எத்தனை டோக்கன் கொடுக்க வேண்டும், எந்த நேரத்தில் மற்றும் தேவைகள் என்ன, இது குறித்து 2-3 வாரங்களில் முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த நடைமுறை வந்துச்சுன்னா நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பழைய மெத்தட் இருக்கு இல்லையா, கோவிட்க்கு முன்னாடி இருந்தது, சேம் அதே மாதிரி மெத்தடை தான் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சீனியர் சிட்டிசன் அப்டேட்டு. இன்னும் இது வந்து அஃபிஷியலாக எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது வந்து விஐபி பிரேக் தர்ஷனத்தோட டைம் வந்து சேஞ்ச் பண்ணி அது எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சோதனை ஓட்டம் நடத்த போகிறதாகவும் இந்த நியூஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரேக் தரிசன நேற்ற மாற்றம் குறித்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளை டிடிடி சோதனை ஓட்டத்தை நடத்த உள்ளது. முன்னதாக விஐபி பிரேக் தரிசனம் முதல் 1 மணி நேரம், அதாவது காலையில் 5:30 மணிக்கு ஒதுக்கப்பட்டது. ஆனால் கடந்த அரசாணையில் இரவு கம்பார்ட்மெண்ட்டில் காத்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு காலையில் விரைவு தரிசனம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த தரிசனம் வந்து பார்த்திங்கன்னா 10:30 மணிக்கு மாற்றிருக்காங்க. இந்த முறைக்கும் பல விஐபிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் காலையில் வந்து 300 தரிசனம் சர்வ தரிசன பக்தர்களுக்கும் இது இடையூறாக வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனையை வந்து நீக்கிறதுக்காக தான் காலையில் திரும்பவும் 5:30 மணிக்கே கொண்டு போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2-3 டேஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு அப்டேட்டும் பார்த்துட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இப்போ டிடிடியில் ரீசெண்டாக வந்து போர்ட் மீட்டிங் வந்து நடந்தது. அதில் ஒரு சில முக்கியமான முடிவுகள் எல்லாமே எடுத்திருக்காங்க. இந்த முடிவுகள் பற்றி ஆந்திரா சிஎம் கூட நாளைக்கு வந்து சந்திப்பு நடக்குது. ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த ஆஃப்லைனில் கொடுக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன் டிக்கெட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத பற்றியும் டிஸ்கஷன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக வந்து சீக்கிரமாக தரிசனம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு வர போகிறதாகவும், கூகுள் கூட இதுக்கான எல்லா விஷயங்களுமே நடந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. இது மூலமாக வந்து குறைஞ்ச நேரத்தில் சாமி தரிசனம் பார்க்குறது பற்றின விவாதங்களும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து ஆந்திரா சிஎம் கூட வந்து அவங்க நடத்த போகிற டிஸ்கஷனில் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து பேச போகிறாங்க அப்படின்றத பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃப்லைனில் கண்டிப்பாக வந்து சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் டிக்கெட் வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டுமே நியூஸ் நான் உங்களுக்கு வந்து டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இது ஃபுல்லாக வந்து தெலுங்கு நியூஸ் பேப்பரில் வந்து இன்றைக்கான அஃபிஷியல் நியூஸ் தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆஃப்லைனில் கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கணுன்ற பிளான் இருக்குது அப்படின்னா, சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இனிமேல் ஏப்ரல், மே, ஜூன் வரைக்குமே நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஏப்ரல் மிட்டிலேருந்து ஜூன் மிட்டு வரைக்குமே நமக்கு க்ரௌட் இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம போகிற மாதிரி பிளான் இருக்குது அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் வீக் டேஸில் பிளான் பண்ணுங்கள். எஸ்எஸ்டி டோக்கன் நைட்டு கொடுப்பாங்க, அதுக்குமே க்ரௌடு இருக்கும். நேரடி சர்வதர்ஷனால ரொம்ப க்ரௌடு இருக்கும். ஸோ ரொம்ப வெயிலெலாம் நிற்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் ஏதாவது பிளான் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது நேற்று வந்து 73,007 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தர்ஷனம் 31 கம்பார்ட்மெண்ட் அப்படின்னும் 18 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி டிடிடி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. கண்டினியூவாக 2-3 நாள் லீவ் வந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறம் உகாதி, ஸோ அதனால க்ரௌடு உங்களுக்கு இருந்திருக்கும். நீங்களும் இந்த 2-3 நாளைக்கு முன்னாடி தர்ஷன் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எஸ்எஸ்டி டோக்கன் பொறுத்த வரைக்கும் மினிமமாக ஒரு 3லேருந்து மேக்ஸிமம் 6 மணி நேரத்துக்குள்ளே ஆகலாம். 300 தரிசனத்துக்கு வந்து ஒரு 3லேருந்து ஒரு 5 மணி நேரத்துக்குள்ளே ஆகலாம். ஸோ இது வந்து மினிமம் மேக்ஸிமம் அப்படின்றது அந்த கம்பார்ட்மெண்ட்டில் நம்ம வெயிட் பண்ண வைக்கிற டைம் தான். ஓகேங்களா, சில நேரம் லைன்லேயே அவ்வளோ நேரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். இதுதான் அப்டேட்டாக இருக்குங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இது வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணலை அப்படின்னா, நமக்கு ஒவ்வொரு மாதத்துக்கு முன்னாடியுமே இந்த ஹோமம் டிக்கெட் அப்படின்றது ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் ஏப்ரல் மாதம் நமக்கு ஆல்ரெடி வந்து ஓப்பன் பண்ணி ஃபில் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா மே மாதம், ஜூன் மாதத்துக்கெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆஃப்லைன்லேயும் டெய்லி வந்து இந்த டிக்கெட் வந்து ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு அப்படின்ற பேசிஸில் கொடுக்குறாங்க. அலிப்பிரி நடைபாதை ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து இந்த டிக்கெட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹோமம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஒரு 5 மணிக்கு ஏர்லி மார்னிங்கில் இருந்தீங்கன்னா அங்கே லைனில் நீங்கள் உட்காந்து வெயிட் பண்ணால் காலையில் ஒரு 6 மணி டு 7 மணிக்கு மேலே கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் கூட இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய டவுட்டும் முக்கியமான ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அதையுமே வந்து பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து கரண்ட்லி புக்கிங் வந்து ஸ்ரீவாரி மெட்டில் வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸ்ரீவாரி மெட்டு வந்து காலையில் 6 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. டிக்கெட் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு கிடைக்கும்.
நம்ம டோக்கன் வாங்கினா கண்டிப்பாக வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும். 29 மார்ச் அன்னைக்கு நாங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு 7 மணிக்கு நானும் என்னோட ஃப்ரெண்டும் லைனில் நின்னோம். 10 மணிக்கு 6 மணி ஸ்லாட் டோக்கன் வந்து வாங்கிட்டு வெளியில் வந்தோம். அடுத்த நாள் 3:20 மத்தியானம் வந்து தரிசனத்துக்கு போனோம். நைட்டு 9:55க்கு தரிசனம் பார்த்துட்டு வந்தோம். உங்களோட டெலிகிராம் அப்டேட்ஸை பார்த்து தான் நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வாங்க போகிற மாதிரி இருந்தால் 9 மணிக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 6 மணி 7 மணிக்கெலாம் அங்கே இருந்தீங்க அப்படின்னா நம்ம லைனில் கொஞ்சம் முன்னாடி நின்றுக்கலாம். ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பெருமாளை தரிசனம் செய்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், லைனில் தொடக்கத்தை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 9 மாதத்துக்கு முன்னாடி போயிட்டு இப்போ வர்றது வரைக்குமே மூட்டு வலி தீரலன்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதான். ஸோ மாற்றங்கள் கொண்டு வரணும். ஏன்னா நேரடி சர்வ தரிசனம் அப்படின்றது க்ரௌட் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் நடக்க விடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப சிரமங்களாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து டிடிடி இப்போ கொண்டு வரக்கூடிய நிறைய விஷயங்களை மாற்றங்கள் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தரும் தர்ஷன் போயிட்டு வந்திருக்காரு. ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா 28ஆம் தேதி தான் தர்ஷன் போயிருக்காங்க. சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு. டிடிடி 1 பர்சன் வந்து நாங்கள் வரல, மேல ஒருத்தவங்க வரல, அவங்களுக்கு பதிலாக எங்களோட சிஸ்டரை வந்து நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணோம். டிடிடி அஃபீஷியல் வந்து ஸ்கேனிங் பாயிண்டில் வந்து நாங்கள் கேட்டுட்டு வெயிட் பண்ணோம். ஸோ அவங்க வந்து அலோவ் பண்ண மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஆதார் கார்டு ஆஃப் த பர்சன், அவங்க வராதவங்க பர்சன் விட்டு ஆதார் கார்டை காட்டி இன்னொருத்தரை வந்து கூட்டிகிட்டு போனதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யாராவது இருந்தால் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இவர் வந்து ரெகுலராக தர்ஷன் போவாங்க, மாதம் தரிசனம் போகிறவர் தான் இந்த அருண்குமார் அப்படின்றவர். ஸோ நிறைய பேர் வந்து இப்படி போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுவீங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அந்த ஸ்கேன் பண்ணுற இடத்துல நீங்கள் அவங்க வரல அப்படின்னா அவங்களோட ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா கொடுத்துட்டு அவங்களுக்கு பதிலாக இன்னொரு நபர் வராங்க, ஸோ கொஞ்சம் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு அவங்க அக்செப்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் தரிசனம் பார்க்கலாம். ஸோ எல்லா சமயங்களையும் விட்டுருவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில நேரங்களில் அங்கே இருக்க ஸ்டாஃபை பொறுத்து மாறும். அதுக்கு அடுத்தது இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா 15ஆம் தேதி 16ஆம் தேதி திருப்பதி மலைக்கு செல்ல கீழ் திருப்பதியிலேருந்து மேலே செல்லவும் திருமலையில் இறங்கவும் டிக்கெட் 14 நபர்களுக்கு எடுத்து என்னுள் பஸ்ஸில் சென்றோம். செக்கிங் செய்ய இறக்கிவிட்டு பஸ்ஸு சென்று விட்டது. மீண்டும் நாங்கள்லாம் பெரும்பாடுபட்டு மலைக்கு வேறு பஸ்ஸில் சென்றோம். இதை சற்று பரிசீலிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இறங்கும்போது பஸ் நம்பர் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நம்ம சீக்கிரமாக செக்கிங் முடிச்சுட்டு ஏறுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா பஸ் வந்து கிளம்பிடும். ஆனால் வந்து அதில் வரக்கூடிய பேசஞ்சர்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு போகிறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குங்க. நிறைய நேரத்தில் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. இந்த மாதிரி சிரமங்கள் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் நீங்கள் ரீசெண்டாக தர்ஷன் போகும்போது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஒருத்தர் சொன்னார் இல்லையா, ஸோ நான் ஆஃப்லைனில் வந்து ஒருத்தர் வரல, அவரோட ஆதார் கார்டு வச்சு நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி என்னோட சிஸ்டரை கூட்டிகிட்டு போனேன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.